ரிகவி. ஹாய், நான் உங்கள் கனி. இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால எங்கள் அம்மா ராகி புட்டு செய்கிறேன்னாங்க. எங்களுக்கு புட்டு ஐட்டம் ரொம்ப பிடிக்குன்றதுனால ராகி புட்டு செய்கிறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ராகி புட்டு செய்ய போகிறோம். 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு, அடுத்து 2 கப்பு, 4 பேருக்கு 2 கப்பு போதும். இந்த ராகி மாவை நல்லா நெய் போட்டு வறுத்துக்கணும். இப்போ வாங்க வறுக்க போகலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் போட்டாச்சா. நெய் நல்லா காஞ்ச பிறகு மாவை அதில் கொட்டி போட்டாச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஒன்று சேர நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது வறுக்கும்போது நல்லா மணம் வரும். வந்த பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இதை வறுக்கிறியே, நெய் அதுலேயே ஒட்டிக்காது? இல்லைடா, மாவோட நெய் ஒன்று சேர்ந்து நல்லா வறுபட்டுடும். வறுபட்ட பிறகு சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு பிறகு இதை தட்டில் கொட்டி வறுத்தாச்சா. இப்போ ஆற வைக்க போகிறோமா. ஆற வச்சுட்டு இது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு தெளித்து ஒன்று சேர பிசைஞ்சிடணுமா. பிசைஞ்சிட்டு உப்பு நீ சொல்லுவே எனக்கு நோக்கில் எல்லாம் எச்ச ஊறுது. நீ சாப்பிட்டு பாரு, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு பிசைஞ்சாச்சா. அடுத்தது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நம்ம பாரு எப்படி பிசைகிறோம் பார்த்தியா. நல்லா பார்த்துக்க, மிக்ஸாக பண்ணிக்கணுமா. ஆமாம், நல்லா பிசையணும். அந்த மாவோட தண்ணி ஒன்று சேர பிசைஞ்சாதான் புட்டு அவிக்கும் போது நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தெளிச்சுக்குவோம். தெளித்து முடிச்சுட்டு கையால் எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கணும். உண்டா பிடிக்கிற மாதிரி. ஆமாம், அப்படியே கொழுக்கட்டை மாதிரி வரும். நம்ம பிள்ளையாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, கையால். அந்த மாதிரி பிடிக்கணும். அது இது மாதிரி பத்தியா வந்துருச்சு. பத்தியா அழகால வந்துருச்சா. அதை என்ன பண்ணணும், இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்குவோம். தெளித்து நல்லா ஒன்று சேர பிசையணும். பார்த்தியா, நல்லா கையில் பிடிச்ச உடனே கொழுக்கட்டை மாதிரி வருதா. இதை என்ன பண்ணணும், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு துணி போட்டு. துணி ஈரமாவை போடுவீங்க? ஆமாம், நினச்சி போட்டால் தான் அந்த புட்டு ஒட்டாமல் ஒரு மாவு. இப்போ பார்த்துக்க, அப்படியே நல்லா அப்படியே கும்பலாக குழிச்சு வைக்கணும். வச்சாச்சு. கொட்டி நல்லா துணியெல்லாம் மேலே போட்டு மூடி, அதோட மூடி இருக்குல்ல, இட்லி பாத்திரத்தோட மூடி, அதை போட்டு மூடி ஸ்டவ் பற்ற வச்சு வேக வைக்கணும். ஓகே, இப்போ அவிக்க போகிறோம். வாங்க கேமராமேன் போகலாம். ஓகே, இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வேக வைக்கணும். அம்மா, இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ வெந்துருச்சா? திறக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு மாவு. மேலே ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. கருப்பா, அதான் வெந்த உடனே கலர் மாறல. ராகி தானே, ராகி ஒரு
கருஞ்சிவப்பு நிறத்தில் வரும். இப்போ உள்ள பார்த்தீங்களா வெள்ளையா மாவு இருக்கு, அது பிசைஞ்சிடணும். இது வந்து தட்டு குண்டாவில் இருக்க தண்ணி, இது மேலே அந்த ஆவி தண்ணிலாம் விழும் இல்லையா, அது இப்போ பாரு ரெடி ஆக போகுது பாரு எப்படி. இதுக்கப்புறம் அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதோட நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு தேங்காய் போட்டு நல்லா பெசரி கொஞ்சம் வேணும்னா நெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து நெய் விடலை, அதனால் வேணுன்றவங்க விட்டுக்கலாம் நெய். இதில் வந்து இந்த சுகர் தான் பண்ணுவோம், ஒயிட் சுகர்லாம் போடக்கூடாதா? ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், பனை வெல்லம் பொடி பண்ணி போட்டுக்கலாம், சாதா மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது, யார் ஒன்றாலும் போட்டுக்கலாம். கூட தேங்காயும் போடுறோம் இல்லையா, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெல்லத்தை விட நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை போடுறோம் இல்லையா, போட்டு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிட்டு புட்டு ரெடி. சாப்பிட்றவங்களா வாங்க சாப்பிட்லாம். நல்லா கிண்டி பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு வச்சுக்கலாம், பாதாம் வேணால் பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா இருந்தால் பிஸ்தா போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைங்க எங்ககிட்ட வெறும் ராகி மாவு தான் இருக்குது, பனை வெல்லம் இருக்குது, இல்லை நாட்டு சக்கரை இருக்குது, அதில் தான் செய்யணும், அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெய் இல்லை இல்லைன்னா நெய் விடாமையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நெய் இல்லாமல் பண்ணவே முடியாதா? இதை பண்ணலாம், வெறும் கடாயில் கூட போட்டு வறுத்து செய்யலாம். நெய் போட்டால் டேஸ்ட்டு வாசனை மணமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி உன்ன மாதிரியே தான். எனக்கு நாளைக்கு இது ஸ்கூலுக்கு கொடுத்தா அனுப்புங்க, நான் சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தாங்கன்னா புரிஞ்சு பாருங்க, எல்லாம் ஜாலியாக நல்லா சாப்பிடு. நான் நிறைய செஞ்சு தரேன், ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடு, நீ சாப்பிடு. இப்போது நான் ஒன்று பண்ண போகிறேன் பாரு, டெக்கரேஷன் தேங்காய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு இப்போ பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு கப்பு புட்டு ரெடி. குட்டி பசங்களுக்கு கப்பில் போட்டு தேங்காய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு அப்படியே ஒரு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மெய் மறந்து சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. பாருங்கள், அழகாக இருக்கா? பார்த்துக்கங்க, இங்கே பாரு நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, 3 பேரை வாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரெடி, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? எம்மி 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 எம்மி. நீங்களே இதை மாதிரி செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நாங்களும் நிறைய வீடியோ போடுறோம், மறக்காம பாருங்க.